ஒரு பேய் ஒண்ணு வந்துச்சான். கையில சூலாயுதம் மட்டும்தான் இல்ல, பத்ரகாளின்னு. ஹலோ ஜலி டெக்கிஸ் மக்களே, நேத்து பார்க்கணுமே பாருவோட வன்மத்தை ஜோசியம் பாக்குறன்னு பேர்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. குடும்பத்தை பிரிச்சு கூட நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கூட வந்து அந்த புருஷன் அந்த பொண்டாட்டிய வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். வெட்டுவோம், பொங்குவோம், வறுத்தெடுப்போம், கழுவி கழுவி ஊத்துவோம், கொட்டுவோம். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த டீம் மட்டும் ஃபன்னா கொண்டு போகணும்னு சொன்னது போல வன்மமா கொண்டு போகணும்னு நினைச்சிட்டாங்க போலக்கு. ஸோ அதனாலேயே ஒரு மாதிரி இருந்திருக்குமே. பட் அப்படி கிடையாது. இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோ ப்ளே பண்றேன், அப்போ பாருங்க இவங்களோட வன்மம் எப்படி இருக்குன்னு. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல சாண்ட்ரா அண்ட் உமன் வந்து கல்யாணம் முடிஞ்சவங்க. ஸோ அவங்கள தூக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பாரு தேவையே கிடையாது. அவங்கள தூக்கி விட்டுட்டு இருக்கிற 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட வீடியோ மட்டும் பார்ப்போமா. பால பொங்குவோம், காலிஃப்ளவர் மீன் எல்லாம் வறுத்தெடுப்போம். ஒரு நல்ல மனசு இருக்கு மேடம். உங்க நண்பனுக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்க பண்ணி வைப்பீங்க. ஓ, நீ அப்படி வரியா? இப்படி நாசுக்கா கமருதினை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு அரோரா சொல்றாங்களாம். ஆனா அரோரா சும்மா இருப்பாங்களா? இல்ல மேம், அது நல்லதா கெட்டதான்னு அலசி ஆராய்ச்சி அப்புறம் தான் நான் பண்ணி வைப்பேன். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். ஆனா பாரு இந்த வன்மத்தை அப்படியே வந்து ஊட்டி விடும் போது என்ன பண்ணான்னு பாருங்க. பறந்து உனக்கு நான் வந்து ராக்கெட் மாதிரி சொல்லி என்ன இது சின்ன பிள்ளையாட்ட சாப்பிட்டுட்டு அள்ளி வைங்க. இப்படி சாப்பிடறத விட்டுட்டு என்ன கொக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க. அடிச்சிட்டு இருக்கல உள்ள 4 பேர் இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, தயவு செஞ்சு வேணாம். தெரியுமா பண்ணிட்டான். ஆனா இன்னொரு வந்து இன்னைக்கு மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பான். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு கிளப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல நீங்க இப்படி பண்ணலாமா?